மையபூமி யூடியூப் சேனல் நேயர்களுக்கெல்லாம் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கிராஃப்ட் வந்து பசங்க வந்து காட்ட போகிறாங்க. தனிஷ்க பாக்கியம் அப்படின்றவங்க வந்து நமக்கு வந்து பேங்கிள் வந்து நம்மளுடைய பார்ட்டி வியருக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது எப்படி போகணுன்றதை போட்டு காட்ட போகிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாடர்னாக நமக்கு பேங்கிள்ஸ் வந்து நம்ம எல்லா ஒரு ஒகேஷன்லையும் யூஸ் பண்ணுறோம். பேங்கிள் வந்து நம்மளே செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியலும் உங்கள் சாரீக்கு மேட்சாக நம்ம எப்படி வந்து கிராண்டாக ஒரு பேங்கிள் செய்யலாம் அப்படிங்கிறதும் அவங்க இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறாங்க. இப்போ இந்த பேங்கிள் செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் என்ன வேணுன்றது பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் க்ளூ வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் ஏன் சில்க் த்ரெட் அவாய்ட் பண்ணேன்னா, எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சுத்தத்துக்கு. அதிலே இப்போ ஷைனிங்கான த்ரெட்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு, டபுள் கலர்ஸ்லாம் கூட வந்துருச்சு. சூஸ் பண்ணுறது உங்களோட விஷ். இந்த மாதிரி பேங்கிள் வந்து உங்களோட கை சைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் செயின் எடுத்துக்கோங்க. ஸ்டோன் செயின் கூட உங்களுக்கு மார்க்கெட்டில் கலர்ஸும் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி வந்து முத்து அந்த மாதிரிலாம் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ளைன் பேங்கிளில் வந்து நம்ம இந்த க்ளூ தடவி ஒட்டிடுவாங்க. ஒட்டிட்டு நம்ம இது ஒரு 10 மினிட்ஸ் காய விட்டுட்டு நம்ம இந்த த்ரெட்டு நமக்கு தேவையான லென்த் எடுத்து இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி அழகான பேங்கிள்ஸ் வந்து கிடச்சிடும். இது உங்களுக்கு வந்து எத்தனை நாள் வேணாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்மளே வீட்டில் வந்து கிராண்டாக ஒரு பேங்கிள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த நான் சொன்ன மெத்தடில் அவங்க பேங்கிள் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இந்த கிட் வந்து பாருங்கள், பேங்கிள் வந்து எவ்வளோ அழகாக சுற்றிருக்காங்கன்னு. ரொம்ப ஷார்ட் டைம் தான், ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு அவங்க இந்த மாதிரி பேங்கிள் செய்கிறதுக்கு. நீங்களும் இந்த பேங்கிள் வந்து வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். அஞ்சனா வந்து நமக்கு வந்து இன்றைக்கி நமக்கு இந்த கிராஃப்ட் வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க. வாசலில் கட்டுற தோரணம். அஞ்சனா செஞ்சுறீங்களடா? அவங்க வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. ஒரு தடவை சொன்னால் நல்லா புரிஞ்சுட்டு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. இதுக்கு தேவையானது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ரிங்ஸ் நமக்கு தேவை, கொஞ்சம் ரிங்ஸ் மட்டும் உங்களுக்கு தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ப்ளவுஸ்க்கு வைக்கிற ஹேங்கிங்ஸ்னு சொல்லுவாங்க. இது நான் டபுளாக இருக்கிறத எடுத்திருக்கேன், அப்போ தான் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. அடுத்தது நமக்கு தேவை வந்து லேஸ், அவ்வளோதான். இதுக்கு நடுவில் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு லேஸ் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஆனால் இதுவே போதுமானது, இதுவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லேஸு எல்லாமே உங்களோட விஷ் தான். நான் இப்போ ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கட்டும்ன்றக்காக கோல்டோட ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தான் அவங்க செஞ்சு காட்ட போகிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நமக்காக அஞ்சனை வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த வால் ஹேங்கிங் எவ்வளோ அழகாக ஹேங் ஆகுது பாருங்கள். இது நம்மளோட வாசலில் வந்து கட்டி வச்சோம்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரி மற்ற வால் ஹேங்கிங் பீஸும் இங்கே ஃபினிஷ் பண்ணது ஃபஸ்ட்டே காட்டியிருக்கோம். இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்கும். சீக்கிரமாக முடிச்சிடலாம். உங்கள் கிட்ஸுக்கு வந்து ஒரு டைம் பாஸாகவும் இருக்கும். எப்பயுமே விளையாடுறதை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அதையும் நம்ம அழகாக சிம்பிளாக சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும்.
அடுத்ததான் நமக்கு வந்து சிவராம் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இவங்க இன்றைக்கி நமக்கு ஒரு கிராஃப்ட்டை செஞ்சு காட்ட போகிறாங்க. அவங்க என்ன கிராஃப்ட்டை செஞ்சு காட்ட போகிறாங்கன்னு பார்த்தா, க்ரஷ் பேப்பர் வச்சு நமக்கு ஒரு ஆர்ட் செஞ்சு காட்ட போகிறாங்க. இதுதான் வந்து க்ரஷ் பேப்பர். இந்த பேப்பர் ஆல்ரெடி க்ரஷ்டாக தான் இருக்கும். அதை இன்னும் நம்ம அழகாக க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்க போகிறோம். இதுக்கு அந்த மாதிரி ஒரு பிக்சர் சூஸ் பண்ணி நம்ம அதில் வந்து இந்த பால்ஸ்லாம் ஸ்டிக் பண்ண போகிறோம். நம்ம செலக்ட் பண்ணது வந்து ஒரு பேர்டு, அதனால் ஒரு பேர்டுக்கு ஒரே ஒரு ஐ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், ஒன் சைடு இருக்கிறதுனால. அப்புறம் நம்ம சுற்றி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு லேஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் பிக்சருக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் இது ஒட்டுறதுக்கு நமக்கு தேவை ஒரு ஒயிட் க்ளூ வேணும், அவ்வளோதான். இதை வச்சு அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல இதுலேருந்து கொஞ்சமாக டியர் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்படி நல்லா டைட் ரோலாக இருக்கணும். இந்த மாதிரி ரோல் பண்ணதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ண பிக்சரில் வரைஞ்சி இப்போ ஒட்ட போகிறோம். அதுதான் நமக்கு சிவராம் வந்து செஞ்சு காட்ட போகிறாரு. வாங்க எப்படி செய்கிறாருங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்காக சிவராம் வந்து அழகாக நமக்கு க்ரஷ் பேப்பர் வச்சு நமக்கு இந்த பேர்ட் செஞ்சு காட்டியிருக்காரு. நம்ம முன்னாடியே இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கணும். அவுட்லைன் கொடுத்துட்டு எந்த இடத்துல எந்த கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். கண்டிப்பாக லைட் கலருக்கு பக்கத்தில் ஒரு டார்க் கலர் அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுங்கள். பக்கத்துலேயே 2 டார்க் கலர்ஸ் இல்லை லைட் கலர்ஸ்லாம் வைக்காதீங்க, நல்லா இருக்காது. இப்போ எவ்வளோ அழகாக இந்த பேர்டை வந்து முடிச்சிருக்காரு பாருங்கள். இந்த பேர்டுன்னு கிடையாது, நமக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எது வேணால் பண்ணலாம். பசங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா பேப்பரை கிழித்து அதை ரோல் பண்ணி அதை ஒட்டுறது அப்படின்னும்போது பசங்க ஜாலியாக செய்வாங்க. கிராஃப்ட் நம்ம சொல்லித்தரதும் அவங்க செய்யறதும் இல்லை, அதை அவங்க என்ஜாய் பண்ணி செய்யணும். இந்த கிராஃப்ட் வந்து அவங்க கண்டிப்பாக ரொம்ப என்ஜாயபுளாக செய்வாங்க. அவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.